பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கிமு 605 யோயாக்கின் மேல் நேபுகாத் நேச்சாருக்கு உன்னத தேவன் தாமே வெற்றியளித்த போது அந்த பாபிலோனிய ஏகாதிபதி தேவாலயத்திலிருந்து சில பாத்திரங்களையும் சில ராஜகுமாரர்களையும் கொண்டு சென்றதை இங்கே நாம் பார்க்கிறோம். 7 வருடங்களுக்கு முன்னதாக நினிவே அழிந்த காலத்திலிருந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் மிக வேகமாய் வளரத் தொடங்கியது. ஆயினும் அவர்களது அரசாங்கத்தை நடத்த போதுமான கல்விமான்கள் அவர்களுக்குள் இல்லாதிருந்தார்கள். எனவே நல்ல அழகும் ஆரோக்கியமும் அறிவுமுடைய வாலிபர்களை பாபிலோனுக்கு கொண்டு சென்று கல்தேயருடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ராஜ அரண்மனையின் சேவைக்கு அவர்களை பயன்படுத்த ராஜா நேபுகாத் நேச்சார் நினைத்தார். அத்தகையோரில் தானியேலும் அவனது 3 நண்பர்களும் அடங்குவார்கள். தானியேலும் அவனது நண்பர்களும் ராஜ சேவைக்குள் பிரவேசிக்க அவர்கள் அந்நாட்டு குடிமக்களாக வேண்டியது அவசியமாயிருந்தது. எனவே அவர்களுக்கு பாபிலோனிய பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அங்கே இளம் ராஜகுமாரனாய் தானியேலுக்கு பெல்சத்சார் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல அனனியாவுக்கு சாத்ராக் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. மீஷாவேலுக்கு மேஷாக் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அசரியாவுக்கு ஆபேத் நெகோ என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நேபுகாத் நேச்சார் ஆளுகின்ற பாபிலோனிலே அவர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டார்கள். பாபிலோனி ஒழுக்க முறைகள் புறஜாதியாரின் முறைகளாய் இருந்தன. அங்கே தானியேலுக்கு அவன் நண்பர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள் தேவனது நியாயத்திற்கும் நீதியின் கொள்கைகளுக்கும் முரணாக காணப்பட்டிருக்கிறது என்று நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரமும் திராட்சரசமும் ராஜா நேபுகாத் நேச்சாருக்கு பரிமாறப்பட்டது. அதே ஆகாரமும் திராட்சரசமும் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இத்தகைய உணவு உண்பது தேவனின் நியமங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒத்ததாகவும் கீழ்ப்படியாமை அங்கே ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். தேவனது கட்டளைகளுக்கு தேவனுடைய வசனங்களுக்கு நாம் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எனவே தாவீது தன்னை இந்த காரியங்களினால் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அறிந்து அங்கே வேண்டுகோள் வைப்பதை குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்ட தானியேல் சோதனையை சந்தித்தாலும் அதை மேற்கொள்ளும்படியாக தேவனாயகத்தை உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு தாவீது தன் காரியங்களை நடப்பிப்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலும் அவனது நண்பர்களும் ராஜாவின் விசேஷத்த கவனத்தில் இருந்தார்கள். எனவே தானியேலின் வேண்டுகோளுக்கு அங்கே பிரதானிகளின் தலைவன் இணங்கினால் ராஜாவின் கோபம் அவர்கள் மேல் வர வாய்ப்பிருந்தது. ஆகவே தானியேலுக்கு மறுப்பு தெரிவித்தான். தானியேல் அவனிடம் வாதாடுவதற்கு பதிலாக உணவு பரிமாறிய விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டவனிடம் மரியாதையுடன் சென்று 10 நாள் வரைக்கும் அவர்களை சோதித்து பார்க்கும்படியாக தயவாய் சொன்னதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவனுக்கு தங்களை ஒப்புவித்தபடியால் தேவனும் அவர்களுக்கு உதவ விரும்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தேவனுடைய வழிகளும் உண்மையாக இருக்க வேண்டுமானால் நாம் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், வாசனங்களின்படி நடக்க வேண்டும். தேவனாயத்தாமே அவர் நமக்கு பரலோக தேவன், பரலோகத்திலிருந்து ஒத்தாசையும் கிருபையும் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அங்கே பரீட்சை போது தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பயமில்லாதவர்களும் ராஜாவுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்ததினால் அவர்களுடைய ஞானத்தையும் அறிவையும் தேவனாயகத்தாமே வெளிப்படுத்தினார். தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு 66வது வருடமாக கிமு 537 கிமு 537ஆம் ஆண்டு கிமு 538 நாடு கடத்தப்பட்ட அவன் கோரேஸ் ராஜபாரம் என்னும் 1ஆம் வருஷம் மட்டும் அங்கே இருந்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 2வது அதிகாரத்திலே ராஜா நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டதை குறித்தும் அந்த சொப்பனம்
அந்த சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது அங்கே இந்த தேசத்தில் இருக்கிற ஒருவராலும் முடியவில்லை. ஆனால் தானியேல் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிற காரியத்தை குறித்து இங்கே வேதம் தெரிவிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி அவர்தாமே நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். தம வரங்களினாலும் கனிகளினாலும் நம்மை நிரப்பி மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தானியேல் அந்த விசேஷித்த ஆவியால் நிரப்பப்பட்டபடியினாலே அங்கே ராஜா கண்ட சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தானியேல் தமது தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடும் நேர்மையோடும் யோக்கியமாகவும் இருந்ததால் தானியேலின் தேவனை குறித்ததான சரியான அறிவை நேபுகாத் நேச்சார் ராஜாவு கூட பெற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்திலே பொற்சலையும் அக்கினி சுவாலையும் நிறுத்தப்படுகிறது. பொற்சலை நிறுத்தி வணங்க சொன்ன பொழுது அங்கே இருந்ததான தானியேல் தோழர்கள் அவர்கள் அங்கே வணங்க மறுத்தார்கள். அங்கே தானியேல் தோழர்கள் தேவனுக்கு உண்மையாக தேவனுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்பதை அங்கே அவர்கள் காண்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாழ விழுந்து வணங்க சொல்லும் பொழுது அவர்களோ இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் வணங்காமல் இருக்கிறதை கண்டு அக்னி சுவாலில் போட்டாலும் 4வது ஆளாக தப்புவிக்கிற தேவனாக வந்தார். அதே தேவன் நம்மோடு இருந்து தப்புவிப்பார், நம்மை நடத்துவார், மகிமையான ஆசீர்வாதம் நடப்புவார். ஆமேன், ஆமேன்.